ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேமியா வச்சு இன்றைக்கி உப்புமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கிடுவோம். காரம் வேணால் நிறைய பச்சை மிளகா போடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். அப்போனா உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. சேமியாவை இப்போ உடச்சி கொட்டிக்கிடுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு தண்ணி இருக்குது. இப்போ சிம்மில் வச்சு மூடி வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சாச்சு. இந்த அளவுக்கு சிம்மில் வச்சுருங்க. நல்லா மூடி வச்சு கிண்டி விட்டு இந்த அளவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி உதிரியாக இருக்கு பாருங்கள். இப்படித்தான் உப்புமா, சேமியா உப்புமா இருக்கணும். அது சேவரட் சேமியாவங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உப்புமா செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, பாய்.